திருப்பூரில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுங்கச்சாவடி அலுவலகம் இடிக்கப்படுகிறது. இந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமசாமி இணைப்பில் இருக்கீங்க. ஏற்கனவே மக்கள் அங்கு நேற்றைய தினம் போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க. தற்போது சுங்கச்சாவடி அலுவலகம் இடிக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து திருப்பூர் வழியாக அவினாசி பாளையம் செல்லும் 32 கிலோமீட்டர் பாதை தேசிய நெடுஞ்சாலை அறிவிக்கப்பட்டு வேளம்பட்டி என்னும் பகுதியில் சுங்கச்சாவடி மையம் கட்டப்பட்டது. இந்த சுங்கச்சாவடி மையம் கட்டப்பட்ட இடமானது நீர்நிலை குட்டை என்பதால் ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்து கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று சுங்கச்சாவடி கட்டண வசூல் முறை துவங்கும் என அறிவிக்கப்பட்டதால் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடி திறப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது தொடர்பான பேச்சுவார்த்தையுமானது இன்னைக்கு நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை முடிவில் சுங்கச்சாவடியின் ஒரு பகுதி இடித்து அகற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை தொடர்ந்து போராட்டமானது கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த சுங்கச்சாவடி மைய அலுவலக கட்டிடமானது திருப்பூர் தெற்கு தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையில் அளவிடப்பட்டு அங்கு கொடுக்கப்பட்டிருந்த மின்சாரமானது துண்டிக்கப்பட்டு தற்பொழுது பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் கட்டிடத்தை இடித்து அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சுங்கச்சாவடியில் வாகனங்களானது வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில் வேறு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கட்டிடமானது தொடர்ந்து முற்றிலும் தரைமட்டமாக இடித்து அகற்றப்படும். அதன் பின்னரே சுங்கச்சாவடியில் கட்டணமானது வசூலிக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.